இந்திய விளைபொருட்கள் ஏற்றுமதி கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக சிக்கலை சந்தித்து வருகின்றது. பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தும் நடைமுறைகள் சரியாக கடைபிடிக்கவில்லை என கூறி இந்திய மாம்பழங்கள் இறக்குமதியை ஜப்பான் அண்மையில் நிறுத்தியது. நேபாளம் கூட இதே காரணத்திற்காக இந்திய மாம்பழங்களை வாங்குவதை நிறுத்தியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்தது. சீனா கூட மரபணு மாற்ற தொழில்நுட்பம் காணப்படுவதாக கூறி கடந்த மே மாதம் இந்தியாவிலிருந்து வந்த பாஸ்மதி அல்லாத அரிசியை ஏற்க மறுத்திருந்தது. ஐரோப்பிய யூனியன் கடந்த 2 ஆண்டுகளில் 450 இந்திய விளைபொருட்களுக்கு தடை விதித்திருந்தது. பூச்சிக்கொல்லிகள், கன உலோகங்கள், பாக்டீரியாக்கள் உள்ளிட்ட கிருமிகளை காரணம் காட்டி அவை நிராகரிக்கப்பட்டிருந்தன. சில பொருட்கள் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் என கூறி நிராகரிக்கப்பட்டிருந்தன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனங்கள் இருப்பதாக கூறி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியான மஞ்சள் உள்ளிட்ட சில மசாலா பொருட்கள் சர்ச்சையில் சிக்கியிருந்தன. இந்திய விளைபொருட்கள் சில வெளிநாடுகளில் நிராகரிக்கப்படுவது இணையதளங்களிலும் விவாத பொருளாகியுள்ளது.